ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தா எப்படி நம்ம டிவிஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 6 7 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மல்டிப்ளை பை 8ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பரை எடுத்துக்கிறோம். ஸோ 9 வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த 8 கம்பேர் பண்ணும்போது 9 வந்து பிக் வேல்யூ தான். அதனால் வந்து 8 வந்து வகுப்படும் இந்த நம்பரில். ஸோ எத்தனை டைம்? 1 டைம் வருது. ஓகேங்களா? ஸோ 1 8s are 8. நெக்ஸ்ட்டு நம்ம மைனஸ் பண்ணுறோம். 9ல் 8 போச்சுன்னா 1 வரும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இந்த 1 வேல்யூ நம்ம வந்து இது வகுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம எடுக்கிறோம் 8. ஸோ 18 ஆச்சு. 18ல் 8 வந்து எத்தனை டைம் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? 18ல் 8 எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 18 இருக்கா? 18 இல்லை. பட் 18க்கு பிஃபோர் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஏதாவது இது பண்ணோம்னா இந்த 18க்குள்ளே தான் வந்து நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 18க்கு முன்னாடி இருக்கிற நம்பரில் தான் பார்க்கணும். 18க்கு அப்புறம் வந்து இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 18க்கு முன்னாடி வந்து 16 இருக்குது. ஸோ 8 எத்தனை டைம் அடங்குது? 2 டைம் அடங்குது. ஸோ 8 2s are 16. 8 வந்து 2 டைம் வருது. ஸோ 8 2s are 16. நெக்ஸ்ட்டு இதை மைனஸ் பண்ணோம். 18ல் 16 போச்சுன்னா தட் மீன்ஸ் 8ல் 6 போச்சுன்னா 2 வரும். 1ல் 1 போச்சுன்னா 0 வரும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், 2க்கு பிஃபோரில் 0 இருந்தால் அதுக்கு வந்து வேல்யூ இல்லை. இதோட மதிப்பு வந்து 2 தான். அதுவே 2க்கு ஆஃப்டர் இங்கே 0 இருந்தால் அதோட மதிப்பு 20 ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2க்கு லெஃப்டில் தட் மீன்ஸ் 2க்கு பிஃபோராக 0 இருந்ததுன்னா அந்த 0க்கு மதிப்பு இல்லை. அதுவே 2க்கு ஆஃப்டர் 0 இருந்துச்சுன்னா அது வந்து 20ஆக மாறிடும். அதுக்கு மதிப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 2 வேல்யூ முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் வேல்யூ இருக்கிறோம். தேர்ட் டிஜிட் வேல்யூ நம்ம கீழே இறக்குறோம். ஓகேங்களா? இந்த 7 எடுத்து இப்போது 27 ஆச்சு. 27ல் 8 எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் 8 டேபிள் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இங்கே 27 இல்லை, பட் 32 தான் இருக்குது. 32க்கு பிஃபோர் தட் மீன்ஸ் நமக்கு 27 தான் வேணும். 27 இல்லாததுக்கு 27 பிஃபோர் நம்பர் 24 இருக்குது. 8 எத்தனை டைம் இருக்குது? 3 டைம் இருக்குது. ஸோ 8 3s are 24. இப்போது இதை வந்து மைனஸ் பண்ணணும். 7ல் 4 போச்சுன்னா 3 வரும். 2ல் 2 போச்சுன்னா 0 ஆகிடும். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு 4 டிஜிட் வேல்யூ எடுக்கிறோம். நம்ம 1 டைம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டோம்னா டிவிஷன் ஈஸி. எத்தனை டிஜிட் வேல்யூ கொடுத்தாலும் நம்ம போடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 6. இப்போ 36 இருக்குது. இந்த 36ல் 8 எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்கணும். 36 இல்லை, பட் 32 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 32 8 எத்தனை டைம் இருக்குது? 4 டைம் இருக்குது. 8 4s are 32 இந்த நம்பர். ஓகேங்களா? இந்த டைம் எத்தனை டைம் இருக்குன்றது இது. ஸோ நெக்ஸ்ட் இதை மைனஸ் பண்ணுறோம். ஸோ 6ல் 2 போச்சுன்னா 4 வரும். 3ல் 3 போச்சுன்னா 0 ஆகும். நெக்ஸ்ட்டு 5 டிஜிட் வேல்யூ கீழே இருக்கிறோம். இதுதான் டிவிஷன். அப்படியே ஒரு டிஜிட்டாக நம்ம கீழே இறக்கி அதில் எத்தனை டைம் வந்து 8 அடங்குதுன்னு சொல்லிட்டு போடுறது, அதுதான் டிவிஷனே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 5 எடுக்கிறோம். இப்போ 45 இருக்குது. இந்த 45ல் 8 வந்து எத்தனை டைம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். 45 இங்கே இருக்கா? இல்லை. ஸோ 40 இருக்குது. அப்போது 8 5s are 40. இங்கே 45 இல்லை, பட் 48 இருக்குது. ஆனால் 45க்கு அப்புறம் தான் 48 வரும். ஓகேங்களா? ஆனால் இந்த 40 வந்து 45க்கு பிஃபோராக இருக்குது 40. அதனால தான் நான் இந்த வேல்யூ எடுத்திருக்கேன் 40. ஸோ 8 5s are 40. 8 5s are 40. நெக்ஸ்ட்டு 5ல் 0 ஸோ 5 வரும். நெக்ஸ்ட்டு 4ல் 4 போச்சுன்னா 0 ஆகிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 6 6வது டிஜிட் நம்பரை எடுக்கிறேன்.
1க்கு 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4 நான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு? 54 ஆச்சு. சில பேர் இது 0 வந்து தப்பாக எடுத்துக்கிட்டு என்ன நினைப்பாங்க? 540 நினைப்பாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், 0 வந்து பிஃபோராக வந்தால் இந்த 0க்கு வேல்யூ இல்லை, 54 தான் இதோட மதிப்பு. அதுவே இந்த 0 இங்கே வந்துருச்சுன்னா அது வந்து 540 மாறிடும். ஓகேங்களா? ஸோ 4 எடுத்திருக்கேன். 54 இருக்குது. 54ல் 8 வந்து எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 54 இங்கே எங்காவது இருக்கா? 54 இல்லை, 56 இருக்குது. ஆனால் 56ன்றது 54 விட அதிகமான வேல்யூ. அப்போ நம்ம இதை எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை 44 தான், 48 தான் நம்ம எடுக்கணும். ஸோ 8 எத்தனை டைம் அடங்குது? 6 டைம் அடங்குது. 8 6 ஆர் 48. 8 6 ஆர் 48. ஸோ இப்போது இதை வந்து மைனஸ் பண்ணணும். 4ல் 8 போகாது. அதனால் என்ன சொல்லணும்? கடன் வாங்குறது. இந்த 5லேருந்து 1 வந்து கடன் வாங்கினா 14 ஆச்சு. 14லேருந்து 8 போச்சுன்னா எவ்வளோ வரும்? ஸோ 6 வரும். 14லேருந்து 8 போச்சுன்னா 6 வரும். ஸோ 6 இங்கே வந்து நான் ஒன்று கடன் வாங்கியிருக்கேன். அப்போ இதோட வேல்யூ என்ன? ஒரு நிமிஷம். இப்போ நான் ஆல்ரெடி இதை பாரோ பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து 4 ஆகிடும். இந்த இடத்துல 1 சேர்த்தோடனே 14 ஆகிடும். ஸோ 14லேருந்து 8 போச்சுன்னா 6 ஆச்சு. இங்கே 4 தான் இருக்குது. 4லேருந்து 4 போச்சுன்னா 0 ஆச்சு. ஓகேங்களா? இப்போது 54லேருந்து 48 போச்சுன்னா 6 ஆச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு டிஜிட் வேல்யூ நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த 3 எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம். 63 ஆச்சு. இந்த 63ல் 8 எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 63 இங்கே எங்காவது இருக்கா? 64 தான் இருக்குது. ஆனால் 63ஐ விட 64 ஒரு வேல்யூ அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த வேல்யூ எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? சில பேர் ஒரு வேல்யூ தானே அதிகமாக இருக்குது, நம்ம எடுத்து போட்டுக்கலான்னு போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் அது தப்பு. அது மாதிரி போட்டால் டிவிஷன் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஸோ 63 இருக்குன்னா அதுக்கு முன்னாடி வேல்யூ தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 63ஐ விட முன்னாடி வேல்யூ 56 இருக்குது. ஸோ 8 எத்தனை டைம் அடங்குது? 7 டைம் அடங்குது. ஸோ 8 7s are 56. நெக்ஸ்ட் இதை மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 63ல் 56 போச்சுன்னா எவ்வளோன்னு இப்போ மைனஸ் பண்ணோம். ஸோ 3லேருந்து 6 போகாது. 3 வந்து சின்ன வேல்யூ தானே. 3லேருந்து 6 போகுமா? போகாது. அதனால் என்ன பண்ணணும்? பாரோ பண்ணணும். ஓகேங்களா? கடன் வாங்கணும். ஸோ 10s பிளேஸில் கடன் வாங்குகிறோம். ஓகேங்களா? இங்கே கடன் வாங்கினா 6 என்ன ஆகும்? 5 ஆகும். 1 பாரோ பண்ணதால் இது 13 ஆச்சு. இப்போது ஈஸியாக மைனஸ் பண்ணலாம். 13லேருந்து 6 போச்சுன்னா, ஸோ 13லேருந்து 6 போச்சுன்னா 7 வரும். ஓகேங்களா? நீங்கள் செப்பரேட்டாக போட்டு மைனஸ் பண்ணுங்கள். ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் வந்து செப்பரேட்டாக போட்டு மைனஸ் பண்ணாமல் இங்கேயே மைனஸ் பண்ணுறேன். நீங்கள் இங்கே செப்பரேட்டாக போட்டு 63லேருந்து 56 போச்சுன்னா எப்படின்னு நீங்கள் செப்பரேட்டாக மைனஸ் பண்ணி போடுங்க. அப்படியே இது பண்ணிங்கன்னா உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? செப்பரேட்டாக பண்ணி பொறுமையாகவே போடுங்க. மேக்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போடணும்னு நினைக்கிறத விட பொறுமையாக போட்டு புரிஞ்சுக்கிட்டால் அது எப்படி சொல்கிறது, அது எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அது திருப்பி நம்மளுக்கு புரியலன்னு சொல்ல முடியாது. வேறெல்லாம் கூட வந்து மெமரைஸ் பண்ணி போட முடியும். ஆனால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸு சோஷியல்லாம் பார்த்தீங்கன்னா மக் பண்ணி கூட எழுதிடலாம். ஆனால் மேக்ஸ்லாம் வந்து அப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் சில பேர் இந்த வேல்யூ இருக்கும் கொஸ்டினில், இல்லை இதை விட டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கும். அதே ஒரு டைம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்களே போடலாம். ஓகேங்களா? ஸோ 13ல் 6 போச்சுன்னா 7 வரும். இங்கே வந்து கடன் வாங்கினால இது 5 ஆகிடுச்சு. 5லேருந்து 5 போச்சுன்னா 0 ஆகிடும். அப்போது 7. நெக்ஸ்ட் இங்கே வேறு ஏதாவது வேல்யூ இருக்கா? வேறு எதுவும் இல்லை. நம்ம எல்லா வேல்யூவும் வந்து எடுத்து நம்ம டிவைட் பண்ணி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக 7 இருக்குது. அப்போ இந்த 7 தான் வந்து ரிமைண்டர் வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த வேல்யூ தான் கோஷன்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ கொஸ்டின் ஆன்சர் டிவிடெண்ட் வேல்யூ. இந்த வேல்யூ இந்த டிவைட் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த வேல்யூ பேர் டிவைசர் வேல்யூ. இது வந்து டிவைசர், இது வந்து டிவிடெண்ட் வேல்யூ. இப்போ நம்ம போட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ராங்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து சேம் இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது கரெக்டுன்னு அர்த்தம். நான் அதை வேணால் இந்த ஆன்சர் வந்து அந்த ஃபார்முலா போட்டு அதை வேணால் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன்.